மெயினாக இந்த பேயை பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் அந்த சேலஞ்சை பண்ணவே மாட்டேன். எனக்கு அந்த பேயை பார்த்து மயக்கம் வந்துடுச்சு, அப்படியே ஒரு மணி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால நான் திருப்பியே வந்து அதே ரூமுக்கே திருப்பியே வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரூமில் இருக்கும்போது அந்த பேயை பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், அதனால அந்த சாமியார் இருக்க இடத்துல போய் பார்க்க போகிறோம். பார்த்தோன்னே அங்கே இருக்க ஆளுக்கிட்ட கேட்டேன். அங்கே வந்து இந்த சாமியார் வந்து வேறு இடத்துக்கு மாறிட்டே இருப்பாங்க சொன்னார். அதுக்கப்புறம் அந்த இடத்துல நான் நல்லா இன்னொரு வாட்டி போய் பார்க்க ஐயரோட இடத்துக்கு போய் பார்த்தேன். அந்த சாமியாரோட இடத்துக்கு போய் பார்த்தேன். இதுதான் அந்த சாமியாரோட இடம். இந்த இடத்துல தான் வந்து எனக்கு அந்த அந்த லெட்டர் கிடச்சிது. அதில் என்ன இருந்ததுன்னா, அந்த சாமியார் எழுதியிருக்காரு, அந்த தைலந்தோப்பு பக்கத்தில் ஒரு காடு இருக்குது, அந்த காட்டில் நீங்கள் வந்து 12 மணி முடிகிறதுக்குள்ளே நீங்கள் விளக்கேற்றணும். 1 செகண்ட் லேட் ஆகிட்டு கூட உங்கள் உயிருக்கே ஆபத்து சொன்னார். அந்த லெட்டரில் நம்ம விளக்கேற்றணும். நோட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதில் என்ன இருக்குது நான் படிச்சுட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை வண்டி வேறு பஞ்சர் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பிரச்சனைலாம் வருது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த கோயிலுக்கிட்ட நெருங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த விளக்கேற்றும் போது உங்களுக்கு காட்டுறோம். நம்ம அந்த விளக்கேற்றத்துக்காக கற்பூரம் தீப்பெட்டிலாம் நம்ம போய் கடையில் போய் வாங்கிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நான் கோயில்கிட்ட நெருங்கிட்டு அந்த விளக்கேற்றுறதுக்கு விளக்கேற்றிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். விளக்கேற்றிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். விளக்கேற்றிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். விளக்கேற்றிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்.